இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேங்கோ பச்சடி பண்ணலாம். அதுக்கு இப்போது ஒரு மாங்காய் எடுத்து அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸில் கோஸ் எடுத்துருக்கேன். இந்த அளவு இருந்தால் போதும். அதையும் குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கேரட்டு, குட்டி கேரட்டு தான், அதையும் அது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியை கட் பண்ணி அது உள்ளே அந்த பழம் மாதிரி அந்த கொலன்னு இருக்கிற அது எல்லாத்தையும் எடுத்துருங்க. அதோடு போட்டால் நல்லா இருக்காது. அதனால் அதை எடுத்துகிட்டு வெளியே உள்ள அந்த தோல் மட்டும் நம்ம அது மாதிரியே குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு வெட்டின மாதிரியே குட்டி குட்டியாக எல்லாத்தையும் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பாதி கேப்சிகம் எடுத்துக்கலாம். பாதி போதும், ஒன்று போட்டால் நிறையா இருக்கும். அதையும் குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் செரி பழம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் இது ஆட் பண்ணணும் ஒரு ஸ்வீட்காக ஆட் பண்ணணும் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஆனியன், அதையும் அது மாதிரி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்துலேயும் எடுத்து வச்சாச்சு. இது எல்லாத்தையும் ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு நம்ம மாற்ற போகிறோம். எல்லாத்தையுமே எடுத்து டிஃபனில் போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு மூடி வச்சு இதையெல்லாம் நம்ம அப்படியே குலுக்கி எடுப்போம். அதுக்காக தான் டிஃபனுக்கு மாற்றுறேன். உங்கள்கிட்ட வேறு இருந்ததுன்னா ஒரு மூடி போட்டு பாத்திரம் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அதில் போட்டு குலுக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்க கூட இதை டேஸ்ட் பண்ணலாம், எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சம்மருக்கு ஆப்டாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர், அப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சில்லி பவுட்ரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டால் நல்லா இருக்காது. போட்டு கொஞ்சமாக ஆயில், எந்த ஆயில் நான் குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் மூடி போட்டு இப்போ நல்லா குலுக்கி எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ நல்லா குலுக்கியாச்சு. இப்போ இதை திறந்து பாருங்கள். நல்லா மிக்ஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இனிமேல் நீங்கள் இதை எடுத்து டேஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும்.